உங்களால பார்க்க முடியலன்னா ஸ்க்ரோல் பட்டு போங்க. தேவையில்லாம நேத்து பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. ஏன் உங்களுக்கு வேணும்? ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல காமெடி வீடியோஸ் பண்ணி ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்க தான் பெனிதா அம்மு. பெனிதா அம்மு அவங்களோட 2 பசங்களை வச்சு பண்ற சில காமெடி வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரல் ஆகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு சில ரசிகர்கள் மட்டும் அந்த பசங்களை பார்த்து ரொம்பவே தவறாகவும் சில மோசமான பேட் கமெண்ட்ஸையும் போட்டதை பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஒரு சில விஷயங்களை இப்போ அந்த குட்டி பசங்களே சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வீடியோ போடுறது எல்லாரும் நல்லா பாக்குறீங்க. 99% என்னை ரொம்ப கொஞ்சுறீங்க, ரொம்ப வாழ்த்துறீங்க. ஆனா அந்த 100ல ஒரு நம்பர் மட்டும்தான் என்ன சிம்ம திட்டுறது. இவ்வளவு சாப்பிட்டா கேன்சர் வரும், சோத்து முட்டைன்றீங்க, 25 கிலோ அரிசி முட்டைன்றீங்க. எத்தனை குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறோம், எத்தனை வயசானவங்க உங்களையும் சிரிக்க வைக்கிறோம். அந்த பேரை நான் எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறேன். அது எனக்கு போதும். உங்களால பார்க்க முடியலன்னா ஸ்க்ரோல் பட்டு போங்க. தேவையில்லாம நேத்து பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. ஏன் உங்களுக்கு வேணும்? ஒரு படத்துல பரோட்டா சூரியன்னா ஒரு காமெடி பண்றாரு, மொட்டை கோத்தியும் அழிங்க நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிடுறேன்னு. அவருன்னு அவ்வளவா சாப்பிடுறாரு? சும்மா அவருக்கு படத்துல நடிக்கிறதுக்காக அவர் சாப்பிடுறாரு, சிரிப்பேத்துறாரு. நாங்களும் அப்படி தானே? ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க? நாங்களும் டெய்லி பானிபூரி சாப்பிட மாட்டோம். இது வெறும் கண்டென்ட்டுக்காக தானே நாங்க எடுக்கிறோம். இத்தனை பேர் எனக்காக சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.